Hi students, so in this video we are going to see Unit 2 Supplementary, The Fun They Had, written by Isaac Asimov. So already about the author, warm-up part and glossary in previous video itself we have completed. So in this video we are going to start the story of the supplementary, The Fun They Had, written by Isaac Asimov. Read the story to find out how a student like Margie studies in the year 2157. So we are going to read the story and we are going to find the students like Margie studies. So in the year of 2157, how the students will be educated and how the students will learn and how the classrooms will be present and how the schools will be present only we are going to see in this story. And also we are going to see how the schools, classrooms and teachers and students are presented now. So we are going to compare present school and future school. So this is what about the lesson here. Read the story to find out how a student like Margie studies in the year 2157. So in the year 2057 மார்கி ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணுறதும் ப்ளஸ் நம்மளோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குது இப்போ ப்ரெசண்ட்டில் அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இருக்குது. Now we can start the story. Margie even wrote about it that night in her diary. On the page headed 17 May 2157, she wrote, "Today Tommy found a real book." ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஸ்டோரி மார்கி, இதில் கேரக்டர்ஸ் வந்துட்டு மார்கி, டாமி. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய டூ மெயின் கேரக்டர்ஸ். ஸோ மார்கி வந்துட்டு டெய்லி தே யூஸ் டு ரைட் டைரிஸ் டியூரிங் தியர் நைட் டைம். ஸோ இது ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தங்களுக்கு வந்துட்டு நைட்டில் வந்துட்டு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்கிக்கும் வந்துட்டு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அன்னைக்கு எழுதுகிறா. ஸோ என்ன டேட் போட்டு எழுதுவோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று என்னென்ன நடந்துச்சுன்னு எப்படி நம்மளால் பார்க்க போகும்போது தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட்டு போட்டு எழுதுவோம், அன்னைக்கு டேட்டு போட்டு. ஸோ அதே மாதிரி அவள் என்ன பண்ணுறா, ஆன் த பேஜ் ஹெட்டட் 17th May 2157 she wrote. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு டேட்டு, அந்த என்ன மந்த்து, என்ன இயர்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு எழுதுகிறா. she wrote, "Today Tommy found a real book." இன்றைக்கி வந்துட்டு டாமி வந்துட்டு ஒரு ரியல் புக்கை வந்துட்டு கண்டுபிடிச்சான். ரியல் புக்குன்னா என்னது, உண்மையான புக்கு தான் வந்துட்டு ரியல் புக். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, புக்ஸு, அதுதான் வந்துட்டு அவங்க வந்து ரியல் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. It was a very old book. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there were a time when all the stories were printed on paper. ஸோ இது வந்துட்டு அவங்க ரியல் புக், டாமியும் வந்துட்டு ஒரு ரியல் புக் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு சொல்லியா, அது வந்துட்டு ரொம்ப வெரி ஓல்டு புக், ரொம்ப பழையங்காலத்து ஒரு புக்கு. மார்கியோட கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஒன்ஸ் செட் தட் வென் ஹி வாஸ் அ வெரி லிட்டில் பாய். ஸோ அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசில் இருக்க போகும்போது அவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா வந்துட்டு எல்லாமே பிரிண்டட் ஃபார்மில், அதாவது ஒரு பேப்பரில் பிரிண்டட் ஃபார்மில், இப்போ நம்மளுக்கு புக் இருக்குது இல்லையா பிரிண்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மார்கி கிட்ட வந்து அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. They turned the pages which were yellow and crinkly, and it was funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, you know. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த புக்கை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. எப்படின்னா, ஸோ they turned pages. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ புக்கை நம்ம வந்துட்டு திருப்பி பார்க்குறோம். உங்களுக்கு வந்துட்டு இது புதுசாக இருக்கும் நான் சொல்கிறது. என்னடா நம்ம இப்போ நம்ம வந்து பிரிண்டட் ஃபார்மில் தான் படிக்கிறோம், புக்ஸில் இருக்க பேஜஸ்லாம் டேர்ன் பண்ணி தான் படிக்கிறோம். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த லெசனில் வந்துட்டு
அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து எப்போ டேக் பிளேஸ் ஆகிட்டு இருக்குதுன்னா 2157, அதாவது ஃப்யூச்சரில் 2157 வந்துட்டு இந்த ஸ்டோரி, அதாவது நம்ம படிக்கிற அந்த பிரிண்டட் ஃபார்ம் புக்ஸு, ஸோ அந்த புக்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் பற்றி தான் அவங்க படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த பேஜஸ் வந்து டேர்ன் பண்ணி பார்க்க முடியுது. ஒரு எல்லோ கிரிங்கினா அப்படியே சுருங்கி போய் ஒரு எல்லோ. நீங்களே இப்போ வந்துட்டு பழைய உங்கள் அம்மா அப்பாவோட நோட் புக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா, இல்லை கணக்கு எழுதுகிற நோட்டு பழசு இருந்துச்சுன்னா எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி மஞ்சள் படிஞ்ச மாதிரி இருக்கும், அங்கங்கே சுருக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? Funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, you know. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே நிற்கிது, ஓடலை, இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங். ஸோ அந்த நகராமல் அந்த வேர்ட்ஸில் அப்படியே நிற்கிது. பிகாஸ் பிரிண்டட் ஃபார்ம் நம்ம இப்போ படிக்கக்கூடிய புக்ஸ்லாம் வந்துட்டு என்னது வேர்ட்ஸு லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஓடிட்டுருக்குமா? ஓடாது, அப்படியே இருக்கும். பட் அங்கே ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன ஆகும், அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் தான் ஓடிட்டுருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு பேஜ் முடிஞ்சோடனே தன்னால் அது வந்துட்டு எரேஸ் ஆகி அது பாட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டே போகும் இல்லையா, அதை தான் வந்துட்டு அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வென் டர்ன் பேக் டு த பேஜ் பிஃபோர் இட் ஹேட் த சேம் வேர்ட்ஸ் ஆன் இட் தட் இட் ஹேட் வென் தே ரீட் இட் ஃபார் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளால் பேஜஸ், அதாவது நம்ம இருக்கக்கூடிய புக்ஸ் வந்துட்டு முன்னாடி பக்கம் திருப்பினால அதே வேர்ட்ஸாக இருக்கும், 10 நாள் கழித்து திருப்பி அந்த பேஜ் எடுத்து பார்த்தாலும் அதே வேர்ட்ஸாக இருக்கும். அதை தான் வந்துட்டு இவங்க இது ஒரு சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. என்னடா அதே வேர்ட்ஸ் அங்கேயே நிற்கிது, நகரில் எப்போ வேணாலும் இது வந்துட்டு அதே இடத்துல தான் இந்த வேர்ட்ஸ்லாம் நிற்குமா, இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நகராதான்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸோடு அந்த புக்கை வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. when they read it for first time. ஸோ அந்த புக்கை பார்க்கும்போது ரீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்குது. said Tommy, what a waste. When you are through with the books, you just throw it away, I guess. Our television screen must have had 1,000,000 books on it, and it's good for plenty more. I won't throw it away. ஸோ நான் டாமி வந்துட்டு சொல்கிறான், என்ன வேஸ்ட் புக்கு இது வந்துட்டு புக்ஸ் அப்படியே இருக்குது, இதை படித்து முடிச்சோன்னா இங்கே அந்த புக்ஸை தூக்கி போட்டுருவாங்க, அப்புறம் அதனால என்ன யூஸ் இருக்குது, இதை தான் இப்படி தான் நான் நம்புகிறேன், இந்த புக்ஸ்னால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாமி யோசிக்கிறான். உடனே அவங்களோட ஸ்டடீஸை பற்றியும் சொல்கிறான். ஆர் டெலிவிஷன் ஸ்க்ரீன், அதாவது எங்கள் டெலிவிஷன் ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது, அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், நான் இன்னும் நிறைய கூட ஸ்டோர் பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் டூ குட் பிளென்டி மோர். ஸோ இன்னும் நிறைய புக்ஸ் கூட நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன், எந்த புக்ஸையும் நான் தூக்கி போட மாட்டேன். பட் இந்த மாதிரி பிரிண்டட் ஃபார்ம்லலாம் இருந்துச்சுன்னா படித்து முடிச்சோடனே தூக்கி போட்டுருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு வேஸ்ட்டு, ஒரு இடத்த அடைச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். சேம் வித் மைண்ட் செட் மார்கி. ஸோ டாமி வந்துட்டு யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், மார்கி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி வேஸ்ட்டு, நம்ம டெலிவிஷன் ஸ்க்ரீனில் எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் புக் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மார்கி வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கா, சேம் நானும் இதே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. She was 11 and he had seen as many telebooks as Tommy had. He was 13. So மார்கிக்கு வந்துட்டு 11 years old. ஸோ அவள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கா, நிறைய டெலிவிஷன் புக்ஸ்லாம் பார்த்தது கிடையாது, 11 years old தான். பட் டாமி வந்துட்டு 13 years old. அவன் வந்துட்டு கொஞ்சம் நிறைய டெலிபுக்ஸ்னால் அந்த ஸ்க்ரீனில் ஓடக்கூடிய புக்ஸ் அதான் வந்துட்டு டெலிபுக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு 13 years, அவனுக்கு வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்து நிறைய டெலிபுக்ஸ் பார்த்துருக்கான். She said, where did you find it? In my house, he pointed without looking, because he was busy reading in the attic. ஸோ மார்கி வந்துட்டு டாமி கிட்ட வந்துட்டு கேட்குறான், இந்த புக்கை நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாமி வந்துட்டு அந்த புக்கை வந்துட்டு திருப்பி அதாவது படித்து பார்த்துக்கிட்டே மார்கியை பார்க்காம இதை வந்து எங்கள் வீட்டிலேருந்து அட்டிக்லேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆல்ரெடி க்ளாசரி பார்ட்டில் அட்டிக்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் ஸ்பேஸ்க்கு மேலே அது ஒரு ரூம் இருக்கும், சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அதான் மாடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்துட்டு அட்டிக்குன்னு சொல்கிறோம். ஸோ அங்கேருந்து தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு டாமி வந்துட்டு மார்கி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. What is it about school? Margie was soulful. School? What's there to write about school? I hate school. ஸோ இப்போ மார்கி வந்துட்டு டாமி கிட்ட கேட்குறான், இந்த புக் எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு
டாமி வந்துட்டு ரிப்ளை பண்ணுறான், இது வந்துட்டு இந்த புக் வந்து ஸ்கூல் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. மார்கி வந்துட்டு சோன்ஃபுல், ரொம்ப ஒரு மாதிரி சேடாக, ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வாட் இஸ் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல்? ஐ ஹேட் ஸ்கூல்ஸ். இந்த ஸ்கூலை பற்றி எழுதுறதுக்கு அப்படி என்ன இருக்குது, எனக்கு ஸ்கூலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மார்கி வந்து டாமி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. மார்கி ஆல்வேஸ் ஹேட்டட் ஸ்கூல், பட் நவ் ஷீ ஹேட்டட் இட் மோர் தேன் எவர். ஸோ மார்கிக்கு வந்துட்டு ஸ்கூல்னாவே பிடிக்காது, எப்பயுமே அவள் ஹேட் பண்ணுவாள், அதாவது பிடிக்காது. இப்போ அவளுக்கு இன்னும் ரொம்பவும் பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த மெக்கானிக்கல் டீச்சர் ஹேஸ் பீன் கிவிங் ஹர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் இன் ஜியாகிரஃபி அண்ட் ஷீ had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the county inspector. ஸோ இவளுக்கு வந்துட்டு ஏன் ஸ்கூல்னால் பிடிக்கலைன்னா மெக்கானிக்கல் டீச்சருன்ட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட மெக்கானிக்கல் டீச்சர். ஸோ இந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்ன பண்ணுமா, டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட்டு நிறைய ஜியாகிரஃபியில் வந்துட்டு நிறைய டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். இவளால் வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப வேர்ஸாக, ரொம்ப அவளால் கோப்பப் பண்ணி அதை படித்து அவள் வந்து நல்ல மார்க்ஸே எடுக்க முடியாது. He had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for her county inspector. ஸோ ரொம்ப வேர்ஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கும்போது இதில் எதோ ரிப்பேராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கவுண்டி இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. கவுண்டி இன்ஸ்பெக்டர்னால் இந்த மெக்கானிக்கல் டீச்சரை ரிப்பேர் பண்ணக்கூடியவங்கள தான் வந்துட்டு கவுண்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. He was a round little man with red face and a whole box of tools with tiles and wires. ஸோ அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பான்னா ஒரு லிட்டில் ரவுண்ட் ஃபேஸாக இருக்கும், ரவுண்ட் லிட்டில் மேன் வித் ரெட் ஃபேஸ். ஸோ அதாவது ரெட் ஃபேஸில் இருக்கும், சின்னதாக ரவுண்டாக இருப்பான். ஹோல் பாக்ஸ் ஆஃப் டூல்ஸ் அண்ட் வித் டைல்ஸ் அண்ட் வயர்ஸ். ஸோ ஒரு பாக்ஸ், இங்கே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாக்ஸ், இதில் வந்து நிறைய டூல்ஸ் ஆஃப் டைல்ஸ், அதாவது டூல்ஸு ரிப்பேர் பண்ணுறதுக்கான டூல்ஸு ஒயர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்கங்கிறாங்க. He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. ஸோ அவங்க அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு மெக்கானிக்கல் டீச்சரை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்தோடனே மார்கியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு மார்கிக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்துட்டு அந்த டீச்சரை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. Margie had hoped he would not know how to put it together again, but he knew how all right, and after an hour or so there it was again, a large and black and ugly, with a big screen on which all the lessons were shown and the questions were asked. That was so bad. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மார்கி வந்து நினைக்கிறா, இந்த கவுண்டி இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு எல்லா பார்ட்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, கண்டிப்பாக இவருக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக எல்லா பார்ட்ஸையும் எடுத்துகிட்டு அதாவது ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்பி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ சூன் வந்துட்டு அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்து ரெடி ஆகிடுது வித் அ லார்ஜ் பிளாக் அண்ட் அக்லி with a big screen, lot of lessons were loaded. ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக கருப்பாக அக்லி அசிங்கமாக இருக்குது. அதே மாதிரி பிக் ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனில் நிறைய லெசன்ஸ் வந்துட்டுருக்கு, கொஷின்ஸ் வேறு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்குறா. That was not so bad. அது அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போகுது. The part Margie hated most was a slot where she had to put homework and test papers. ஸோ அந்த மெக்கானிக்கல் டீச்சர்லேயே அவளுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அவளோட ஹோம்ஒர்க்ஸும் அவளோட டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாட்னா ஒரு ஃபைல் அது மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஸ்லாட் அவளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. She always had to write them out in a pinch code. They made her learn when he was 6 years old. The mechanical teacher calculated the marks in no time. ஸோ அவளோட ஹோம்ஒர்க்ஸ் அவளோட டெஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு பிஞ்ச் பேப்பர்ஸ்னால் இந்த ஓட்ட போடுற மிஷின் இருக்கும் இல்லையா, அப்போ அது வந்துட்டு ஒரு அழுங்கும் இல்லையா. See, you can see the picture here. This is called as pinched papers, pinched tape. இந்த மாதிரி தான் வந்துட்டு she used to write his homeworks and test.
அண்டு அதை வந்துட்டு எப்போ அவள் கற்றுக்கிட்டானா அவள் 6 இயர்ஸ், அதாவது 6 வயசு இருக்கும்போது அதை வந்து கற்றுக்க வச்சுட்டாங்க. அண்டு மெக்கானிக்கல் டீச்சர் அதை அந்த ஹோம் ஒர்க்ஸ் டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கொடுத்தோடனே கால்குலேட் த மார்க்ஸ் இன் நோ டைம். இந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்துட்டு என்ன பண்ணும், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவளோட மார்க்ஸை வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. The inspector had smiled after he was finished and patted Margie's head. ஸோ இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மார்கியை வந்துட்டு தட்டி கொடுக்குறாங்க அவரோட ஹெட்டில். He said to her mother, "It's not the little girl's fault, Mrs. Johns." ஸோ அந்த வந்துட்டு கவுண்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த மார்கியோட மதர்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இது வந்துட்டு இந்த மார்கியோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் ஜான்ஸ்னால் யார், மார்கியோட மதர். I think the geographic sector was graded a little too quickly. Those things happen sometimes. I have slowed it up to an average 10-year level. Actually, the all-over pattern of the progress is quietly satisfactory. And he patted Margie's head again. So வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஜியாகிரஃபி செக்டார் வந்துட்டு என்ன பண்ணுது, இது வந்துட்டு அவளோட லெவலுக்கு தாண்டி போயிடுச்சு, அப்கிரேட் ஆயிடுச்சு. அதனால் நான் அதை வந்துட்டு அவள் 10 இயர்ஸ் லெவலுக்கே நான் வந்துட்டு லெவலுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இனிமேட்டு கரெக்டாக இருக்கும், இது ரெகுலராக நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆல் ஓவர் பேட்டர்ன் ஆஃப் த ப்ராக்ரஸ் இஸ் குவைட்லி சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. ஸோ மற்றபடி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நல்லா தான் பண்ணுது இந்த மெக்கானிக்கல் டீச்சர் மிஷனில் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா மார்கியோட ஹெட்டை மறுபடியும் தட்டி கொடுக்குறாரு. So remaining part of the lesson we can see in next video.